அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை கொஞ்சம் சுவாரஸ்யமானது. நம்ம எல்லாருக்கும் இந்த விருப்பம் சின்ன வயசில் இருந்திருக்கும், இன்னும் சிலர் தொடரலாம். அஞ்சல் தலை சேகரிப்பு. அஞ்சல் தலை சேகரிக்கிற ஒரு பொழுதுபோக்கு பழக்கம் வச்சுருக்கோம் இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். இதை பற்றி பேசணும் அப்படின்றப்ப இணையத்தில் தேடினப்ப கிடைச்ச விஷயம் என்னென்னா, டாக்டர் மா ராஜவேல் நூலகர், தேவாங்கர் கலைக்கல்லூரி அருப்புக்கோட்டையில் இருக்கிறார் போல். அவர் எழுதின ஒரு கட்டுரை, அருமையான கட்டுரை கிடைச்சது. அஞ்சல் தலை வரலாறும் சேகரிப்பும். அஞ்சல் தலை அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு அருமையான கருவி அஞ்சல் தலை. இந்த அஞ்சல் தலை மூலம் நம்முடைய தலைவர்களை பற்றி, நம்ம நாட்டில் இருக்கிற முக்கியமான இடங்களை பற்றி எல்லாத்தையுமே அஞ்சல் தலை வழியாக நம்ம கடல் கடந்தும் மற்ற நாடுகளுக்கும் நம்ம கடத்தி விட முடியும், எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி. இந்த அஞ்சல் தலையில் நம்ம ஒரு ஆய்வு செய்யணும், வரலாறை பார்க்கணும்னா ஒன்றும் குழப்பமே இருக்காது. ஏன்னா அஞ்சல் தலையிலே ஆண்டு, நாட்டின் பேர் எல்லாமே எழுதி அச்சிடப்பட்டு ஒட்டி இருக்கும். அப்படியான அஞ்சல் தலை சேகரிப்பை பொழுதுபோக்காக செஞ்சாங்க. அது ரொம்ப பல பேருக்கு உண்டான ஆர்வத்தை உண்டாக்குனதுனால நிறைய பேர் அந்த அஞ்சல் தலை சேகரிப்பில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இது சில நேரங்களில் பொருளாதார ரீதியாகவும் நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில அஞ்சல் தலைகளுக்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ வரலாற்றுத்துறை மாணவர்கள்லாம் இந்த அஞ்சல் தலையை கொஞ்சம் சேகரிக்கிறதோ அதை பற்றி தெரிந்து கொள்வதோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம கட்டுரையாளர் குறிப்பிடுறார். அஞ்சல் தலையின் தோற்றம், அதனுடைய பின்னணி என்னன்னு பார்ப்போமா? அஞ்சல் தலை அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றப்போ, ஒரு காலத்தில் அஞ்சல் அனுப்பும்போது அதை வாங்குறவங்க தான் பணம் கட்டி வாங்கியிருக்கிறாங்க. அப்போது இந்த அஞ்சல் தலைன்னு ஒன்றா கொண்டு வர்றாங்க. அஞ்சல் தலை கொண்டு வந்த பிறகு இவங்களே பணம் கட்டி ஒரு வில்லையை, அட்டையை, ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புறதுனால வாங்குறவங்க பணம் கொடுக்க தேவையில்லை, அனுப்புகிறவங்களே பணம் கட்டி அனுப்புகிற மாதிரி அந்த முறை உருவாகுது. இங்கிலாந்தில் தான் முதல் முறையாக அஞ்சல் தலை பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அந்த நாடு தான் உலகத்திலேயே நாட்டின் பெயர் போடாமல் அஞ்சல் தலை இருக்கிறது இங்கிலாந்தில் மட்டும்தான். மற்ற நாடுகள் எல்லாமே தன்னுடைய நாட்டின் பெயரை போட்டிருக்கிறாங்க. 1840 இங்கிலாந்தில் அஞ்சல் தலை பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அதன் பிறகு 1843 பிரேசில், ஜெனீவா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் வந்திருக்கு. 1847 அமெரிக்கா, 49 பிரான்ஸு, 52 இந்தியா. 1852 இந்தியாவுக்கு அஞ்சல் தலை புழக்கத்துக்கு வந்திருக்கு. இப்போது இந்த அஞ்சல் தலைக்கு சேகரிக்கிறது, அஞ்சல் தலை பற்றி படிக்கிறது, இந்த படிப்பிற்கு பேருக்கு ஃபிலாட்டலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலாட்டலி அப்படின்றது என்னென்னா, 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த ஃபிலாட்டலின்ற ஒரு வார்த்தையை உருவாக்கியிருக்கிறாங்க. ஃபிலோஸ் அப்படின்றதும் அட்டாலியா அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து தான் ஃபிலாட்டலி அப்படின்றது உருவாயிருக்கு. இது உருவாக்கியவர் ஜார்ஜ் ஹெர்பின்ஸ் அப்படின்ற ஒரு அறிஞர். ஃபிலோஸ்னா லவ், அன்பு. அட்டலியா அப்படின்னா கிரீக்கில் நாட்டுன்னு அர்த்தம். டெலியா அப்படின்னா டோல், டாக்ஸஸ், அதை டோல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பணம் கொடுக்க தேவையில்லை, டோலுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி பணம் கொடுக்க தேவையில்லை, அன்பினால் நீங்கள் இந்த இதுக்கு பணம் கட்ட தேவையில்லை அப்படின்ற அர்த்தத்தோட ஃபிலாட்டலியா அப்படின்ற ஒரு புதிய சொல்லை உருவாக்கி இந்த படிப்புக்கு, இந்த துறைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் அன்பின் பொருட்டு பணம் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிட்டேன், நீங்கள் வாங்கும்போது இதை நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற பொருள்படும். அப்போ இந்த அஞ்சல் தலைகளில் எத்தனை வகைகள் இருக்குன்னா, அஞ்சல் தலை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஸ்டாம்ப் ஒட்டி நம்ம அனுப்புறது. சிலது அஞ்சல் உரை அட்டையிலே அது ஏற்கனவே பதிப்பு செய்யப்பட்டிருக்கும் அஞ்சல் தபால் தலை. அதனால அதுக்கு பணம் ஸ்டாம்ப் ஒட்ட தேவையில்லை, இது ஸ்டாம்ப் ஒட்டணும். இது பசையுள்ள அஞ்சல், பசை இல்லாமல் உரையில் மேல் அச்சிடப்பட்ட அஞ்சல் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கிறாங்க. இந்த பசையுள்ள அஞ்சல் அப்படிங்கிறத 7 வகையாக பிரிக்கிறாங்க. சாதாரண அஞ்சல் தலை
நினைவு நாள் அஞ்சல் தலை, வான் அஞ்சல் தலைகள், அரசு அலுவலகம் சார்ந்த அஞ்சல் தலைகள், தற்காலிக அஞ்சல், இராணுவ சேவை அஞ்சல், அறச்செயலுக்கான அஞ்சல் தலைகள், இப்படி வகைமையாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த அஞ்சல் தலைகள் சேகரிப்புன்றது ஒரு சிறந்த பொழுதுபோக்கு நமக்கு பொழுதுபோக்காக இருந்தாலும் இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஹாபிஸ் ஆஃப் த கிங் ஆஃப் ஹாபிஸ் அப்படின்னு 2 விதமாகவும் சொல்கிறாங்க. அரசர்களின் பொழுதுபோக்கு அல்லது பொழுதுபோக்குகளின் அரசன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த மன்னர்கள், அந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதில் ரொம்ப ஈடுபாடு கட்டியிருக்கிறாங்க அஞ்சல் தலை சேகரிப்பில். அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த பழக்கத்தை வச்சுருந்துருக்குறாங்க. ஏன் நம்மளும் வச்சுருந்தோம். குறிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த அஞ்சல் தலை சேகரிக்கும் பழக்கம் இருந்திருக்கலாம். நானும் சேகரிச்சிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் கொஞ்சம் பழைய அஞ்சல் தலைகளின் சேகரிப்பு ஒரு ஆல்பமாக இருக்குது. இப்படி வகைப்படுத்தப்பட்ட அஞ்சல்கள் வந்து நம்ம எப்படி சேகரிக்கணும் அப்படின்றதையும் பார்க்கணும். அஞ்சல் தலையை சேகரிக்கிறதுன்றது ஒரு நல்ல பிடிச்ச விஷயம். விதவிதமான அஞ்சல் தலைகள், ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறு விதமான உருவங்கள், காட்சிகள், தலைவர்கள், படங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதை வெட்டி அந்த பேப்பரோடு சேர்த்து முத பிச்சு எடுத்தால் அஞ்சல் தலை வீணாக போயிடும். வெட்டி எடுத்துட்டு அதை ஒரு தண்ணி வச்சு ஒரு கிண்ணத்துலேயோ இதுலையோ அதில் போட்டால் ஊறி அப்புறமா அந்த ஸ்டாம்பை பிரித்து காய வச்சா அந்த அஞ்சல் தலையை நம்ம சேதாரம் இல்லாமல் எடுக்க முடியும். இப்படியாக எடுக்கப்படுற அஞ்சல் தலைகளை அந்தந்த வகைமையில் நம்ம பிரித்து வச்சுட்டு ஒரு ஆல்பமாக செஞ்சோம், அட்டவணைப்படுத்தி வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சிலர் வந்து ஒரு குடும்ப சொத்து மாதிரி கூட இதை வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த அஞ்சல் தலை சேகரிப்புன்றதை தங்களுடைய குடும்ப சொத்தாக கூட ஒரு சிலர் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ஒரு பிடித்தமான பொழுதுபோக்காக நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து அதிகமான செலவு பண்ணுறது தேவையில்லை. நமக்கு வீட்டுக்கு வர்ற நண்பர்களுக்கு வர்ற அஞ்சல் தலையில் சேகரித்து அதிலேருந்து எடுத்தாலே போதும். இன்னும் சிலர் இதை காசு கொடுத்து கடைகளில் போய் வாங்கவும் செய்கிறாங்க. அப்படியான அஞ்சல் தலை ஒரு நாட்டின் பாரம்பரியம், கலை, கலாச்சாரம் இவற்றை கடல் கடந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிற ஒரு அருமையான கருவி. இது வந்து அஞ்சல் தலை சேகரிப்பு அப்படிங்கிறதும் ஒரு பொது அறிவு நூல் மாதிரி, வரலாற்று நூல் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இவங்க தலைவர் இருந்தாங்க, இந்தந்த கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே அஞ்சல் தலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த சேமிக்கும் பழக்கம், அஞ்சல் தலைகளை பற்றிய ஒரு படிப்பு, அந்த விழிப்புணர்வு நம்ம மாணவர்களுக்கும் கடத்தணும் அப்படின்னு இந்த கட்டுரையாளர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. முனைவர் ராஜவேல் எழுதிய அஞ்சல் தலை சேகரிப்பு அதை பற்றிய கட்டுரையை இன்று உங்களுடன் வாசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.